Anybody can chant the name. This Mantralaya is unique in the respect that it is open to all and irrespective of caste, color or creed. There is no restriction. Anybody can come and offer their bhajans or pujas there. அவருடைய தமிழ் சுருக்கத்தை மறுபடியும் சொல்லுகிறேன். இங்கே பூஜாரிகளோ மற்றவர்களோ இல்லை, நீங்களும் நானும் கூட சென்று அங்கே வழிபாடுகளை நடத்தலாம். ஏற்கனவே என்னுடைய சொந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல, நான் மத்தியகால முறையில் அங்கே விசிட் பண்ணும்போது ஏற்கனவே அங்கே இருக்கிற அந்த ஓலை குடிசையை நடந்து கொண்டிருக்கும் மந்தாலயத்திலே கூட நாமே சென்று இவருடைய பாதங்களுக்கு நாமே அவருடைய நாமத்தை சொல்லி பாத பூஜை செய்யலாம். பால் ஊற்றுறதோ மற்ற விதானங்களையும் நம்ம செய்யலாம். அதாவது ஒரு பிக்சட் ஆகம சாஸ்திரமோ வேதிக் சாஸ்திரமோ அது போலலாம் எதுவும் பயன்படுத்தல. ஒரே இது அவங்களுக்கு எல்லாமே வேதமே ஆகமே எல்லாமே யோகி ராம் சரத்குமார் அவர்களே. அந்த கேள்விக்கும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் They are asking whether the yogi will be giving darshan there at Kanimadam after the Kumbhabhishekam. Yogi does not go out of Tiruvannamalai. So we will not compel Yogi to come to Kanimadam. It is, if Yogi in future course decides to come to Kanimadam, it will always be much welcome. But at the moment, Yogi will not be present at Kanimadam at all. But as you know, Yogi has proclaimed his non-existence. He has identified himself with his father. So he says that his father will be present at Kanimadam during all the time. அடுத்தபடியாக நீங்கள் பக்தர்களுக்கு அங்கே என்ன வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது, காணிமடத்திலே என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன? தற்காலிகமாக வருகின்ற பக்தர்கள் தங்குவதற்கு வசதிகள் செய்யவில்லை. அவர்கள் குளிப்பதற்கும் கழிப்பிடமும் இரண்டும் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபியூச்சர் பிளானை பற்றி திருவாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்வார். Sir, please. For devotees, they can come and offer their pujas. At the moment, we have not made any arrangements, particular arrangements for their stay or anything. As things come in due course, we hope that arrangements will be made. Padri அவருடைய மற்றொரு கேள்வி, another one more question. They would like to know the age of Swamiji and whether the devotees have any intention or plans to celebrate his birth, Jayantis or something like that, either here or anywhere. Swamiji's Jayanti falls on 1st December every year. He has completed 74 years. And every year, in a number of places, Jayanti is celebrated by his devotees. பக்தர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. திருவண்ணாமலையில் ரொம்ப க்ரௌடுங்கிறது நான் கொஞ்சம் வருஷமா இங்கே வந்து ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணல. ஆனால் எல்லா இடங்கள்லையும் பண்ணுறாங்க. பெங்களூரில் பண்ணுறாங்க, காளிமடத்தில் பண்ணுறாங்க, அருப்புக்கோட்டையில் பண்ணுறாங்க, சிவகாசி, மதுரை, மெட்ராஸ்லேயே ஒரு 3-4 இடத்துல. இந்த மாதிரி எங்கெல்லாம் டிவோட்டீஸ் இருக்காங்களோ அங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணுறாங்க. இது வருஷம் நடந்துட்டு இருக்க விஷயம். சுவாமி வந்து திருவண்ணாமலை இருக்காங்க. மந்திராலயம் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் கட்டிடுறீங்க. அந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணுறது இங்கே முக்கியம் காரணம். திருவண்ணாமலை கட்டிக்கலாம், திருவண்ணாமலை கட்டிக்கலாம், வேற இடங்களை கட்டிக்கலாம். அவருடைய அனுகிரகம் இல்லாமல் ஒரு மண்ணை அசைக்க முடியாது, ஒரு செங்கல் கூட அசைக்க முடியாது. அவருடைய இச்சை இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. என்னுடைய விக்கிரகம் இல்லாமல் ஒரு மண்ணை அசைக்க முடியாது, ஒரு செங்கல் கூட அசைக்க முடியாது. அவருடைய இச்சை இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மந்திராலயத்தினுடைய வளர்ச்சியும் கட்டப்பட்டது எல்லாம் அவருடைய பரிபூர்ணமான அருளாசியினால், அனுகிரகத்தால்.
இது போல வேற மந்திராலயம் எங்கேயாவது மற்ற இடங்களை கட்டுற மாதிரி any proposal? They are asking whether there are any proposal to build similar mantralayas elsewhere in India or any part of the world. எனக்கு தெரிஞ்சவர்களும் இதுவரையிலும் ஒரு மந்திராலயம் தான் கட்டப்பட்டிருக்கிறது. இனிமேல் வேற யாராவது பக்தர்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணி கட்டினா அது அவர்களுடைய விருப்பம், சுவாமியினுடைய அருளாசினால வேற எங்கேயாவது உருவானாலும் உருவாகலாம். இதுவரையிலும் இது ஒண்ணுதான் உண்டு. இன்னும் ஒண்ணு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இத்தனை வருஷமா பகவான் வந்து ஷன்னிங் பப்ளிசிட்டி, அது நாங்க நிறைய பக்தர்கள் அவரை பத்தி எழுதணும்னும் அவரை பத்தி வெளிக்கொண்டணும் அப்படின்னு நினைச்ச போதெல்லாம் அவர் வந்து டிஸ்கரேஜ் பண்ணிட்டு இருக்கார். இப்போ வந்து அவருடைய நாமம் வந்து பலருக்கும் பயன்படணும் அப்படின்ற ஒரு கருத்துனால இந்த பப்ளிசிட்டி எல்லாம் ஓரளவு சர்ச்சில் இருக்காரு அவர். அதுக்கு அதனாலதான் இந்த மாதிரி மந்திராலயம், ஆசிரமம் இதெல்லாம் எழுப்புறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துருக்கு. அவங்க சொல்றது நாங்க பயன்படுத்தி நான் வந்து ஒன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட் இது போல தான். ஐ திங்க் திஸ் மஸ்ட் பி தி ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட். அது அதனால அந்த நிலையில நம்ம எல்லாம் பாக்கியசாலிகள்னு எடுத்துக்கலாம். அடுத்து அவங்க கேட்கறது வந்து திருவண்ணாமலையிலேயே ஒரு ஆசிரமம் கட்டுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பற்றி ஒரு சுருக்கமான டீடைல்ஸ், இந்த நிகழ்ச்சி அது சம்பந்தமா இல்லைன்னா கூட அதனுடைய ஒரு சுருக்கமான டீடைல்ஸ் கேட்கலாம். அந்த ஆசிரமத்தை நிர்மாணிக்கக்கூடிய கஸ்தி ஜனார்தன் இங்க வந்திருக்கார். அவர் வந்து இங்க சில வார்த்தை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சாமிஜி அவர்கள் பாராளுமன்றத்திற்கு நமஸ்காரம் பண்ணி பொன்னமரத்துக்கடியில சாமி இருக்கும்போது இப்ப எல்லாரும் சொன்னாங்க ரொம்ப வினோதமான சாமின்னு. ஒரு சிலர் தான் நெருங்க முடியுது. 1986 வரைக்கும் பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலா வர்றவங்கள வரட்டுறத நான் பார்க்க முடியும். 86 கூட உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, கொஞ்சம் கருணையில எல்லாரையும் வர அனுமதிச்சாங்க. இப்ப வர வர பார்த்தோம்னா சராசரியா 300 400 பக்தர்கள் வர்றாங்க. சில விசேஷமான நாள்கள்ல 1500 பேர் கூட வர்றாங்க. ஒரு சின்ன வீட்டுல இவங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து சாமியை பார்க்கறதுங்கிறது ரொம்ப முடியாததா இருக்கு. நீண்ட கியூல காத்து இருக்க வேண்டியிருக்கு. அதனால ஆசிரமம் கட்டுங்கிற நாங்க வந்து ஒரு 1975 கட்டிட்டு இருந்தோம். சாமி வீடு வாக்குறது கூட சரியா பண்ணி கொடுக்கல. பிச்சைக்காரனுக்கு எதுவுமே தேவையில்லை, அந்த பிச்சைக்கார நன்மைக்கு தான் கரெக்ட்னு சொல்லிட்டு வீதி வீதியா சுத்திட்டு இருந்த சாமி 75 எங்களுக்கு கட்டுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. இப்போ 93ஆம் வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி தான் 2ஆம் தேதி தான் அதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. 3.5 ஏக்கர் நிலம் அதுக்காக நாங்கள் வந்து அட்வான்ஸ் கொடுத்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி பதிய போகிறோம். ஆசிரமம் கட்டுறத சீக்கிரம் ஆரம்பிக்கிறோம். ஆசிரமமோ மந்திராலயமோ இப்போ ரமணகேந்திரா பார்த்தீங்கன்னா உலகம் பூரா இருக்கு. அதாவது அமைதி இல்லாத ஒரு மனசுக்கு அங்க போயாச்சுன்னு யாருனாலும் சரி நிச்சயமா கண்டிப்பா அமைதி கிடைக்கும். இந்த பெரியவங்களுடைய இடம் போயாச்சுன்னா அவங்க படம் இருக்கிறோம், அவங்க நாம இருக்கிறோம். அதனால மந்திராலயமோ ஆசிரமமோ ஆலயமோ இல்ல ஒரு பஜனை மரமோ எவ்வளவு கூடுதலா இருக்கோ அவ்வளவு வந்து மனித குலத்துக்கு ரொம்ப உதவி. என்னைக்கும் மனிதனுடைய சைக்காலஜி மனச ஒரு நிலவரம் செய்யறதுக்கு அவருடைய கவலைகள்ல இருந்து கொஞ்சம் விடுதலை பெறுறதுக்கு அவசியம் தேவை. அதனால இதெல்லாம் நீங்க வரவேற்கணும். எத்தனையோ விஷயங்களை பத்தி பத்திரிகைகள் எழுதுனீங்க, முறையை பத்தி கலாட்டாவை பத்தி வெடிமந்திரி நிகழ்ச்சி